அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R பை 100. இப்போ கொடுத்துருக்க வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பியோட வேல்யூ அசல் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 15 பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + ஆரோட வேல்யூ 15 பை 100. 10,000 இன்ட்டு 15 பை 100 இன்ட்டு 15 பை 100 இன்ட்டு 20 இன்ட்டு 3 60 60 + 3 63 பை 20 கிடைக்குமா? எல்சிஎம் எடுத்தா இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். 2 0க்கு 2 0 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல், 5 5 3 5 4 2ஆல் கேன்சல் பண்ணுவோம். 2 2 4 2 3 6 2 1 2.5 வரும். இப்போ 2ஆல் இந்த 3 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1.5 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 15 இன்ட்டு 1.5 இன்ட்டு 31.5. இப்போ 15 இன்ட்டு 1.1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 22.5 இன்ட்டு 31.5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 708.75 கிடைக்கும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் வந்து 708.75. ஆப்ஷன் சி.